சாங்கில் நடந்த விட சாங் பின்னாடி அந்த கூத்தெல்லாம் பயங்கரமா இருக்கு. நைட் நாங்க வந்து அங்க டிஸ்கோத்திக்கு போனபோது நானும் கார்த்திக் சார் போது கவுண்டமணின்னு வந்துட்டார் லுங்கி போட்டுட்டு. ஆனா என்ன லுங்கியோட வரீங்க? ஆனா விடுப்பா, இங்க அவங்களுக்கு ஏதோ நம்ம ட்ரெஸ் நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு வந்துட்டாரு. அவரு ஜாலியா வந்துட்டாரு. அவர் சாங் முடிச்சாலும் இருக்கிறேன்னாரு. இல்லப்பா ஏதாச்சும் உனக்கு தோணும் வேணா நான் முடிச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னாரு. பட் நக்மா தான் ஷாக் ஆயிட்டாங்க. பார்த்தா கவுண்டமணி இந்த மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ் பண்ணுவோம். கவுண்டமணி வாட் இஸ் டூயிங்? இஸ் கோயிங் டு டான்ஸ் வித் யூ. வாட் வித் மீ? பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. பட் இந்த பாருங்க இத்தனை வருஷம் ஆகி வந்து இதை வந்து ஒரு நம்ம சந்தோஷமா பாக்குறோம்னா கண்டிப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ற 2 ஆர்டிஸ்ட் கவுண்டமணி அண்ணனும் கார்த்திக் சாரும். அதாவது எங்களோட அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன். அது ஒண்ணு. ஆக்சுவலா அந்த இது பர்டிகுலரா அந்த கவுண்டமணி நக்மா சாங் என்னன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள தெளித்தால வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுல ஒரு இப்ப இருக்கிற இவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மாமா நீ மாமான்னு ஒரு சாங் வரும். கவுண்டமணி தனியா பாடுவார் சாங். அது என்ன கஷ்டப்பட்டாலும் பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளேஸ்மெண்ட்ல வருது. இன்ட்ரோல் அது முடிஞ்சோன்னா ஒரு சில 1 நிமிஷத்துல இன்ட்ரோல் அந்த இடத்துல ஒரு சாங் வேணும். ஏன்னா சினிமாலாம் அப்போ சில இப்ப அந்த கிராமர்லாம் எதுவுமே இல்லை. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 சாங் இருக்கணும், செகண்ட் ஹாஃப்ல 2 சாங் இருக்கணும், ஒரு கிராமர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சாங் எப்படி வச்சாலும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் வருது. என்னடா பண்றது அந்த சாங் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு சின்னதாக தோணுச்சு, சாங்கில் கவுண்டமணி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே பண்ண வச்சா ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காருவாங்க. இல்லைன்னா எல்லாம் கொத்தா எந்திரிப்பாங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி சாங் வந்தா. அப்போதான் கவுண்டமணி வச்சு இந்த மாமா நீ மாமா சாங் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணோம். ஆடியன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்தாங்க. மேட்டுக்குடியில் மறுபடியும் அந்த பிரச்சனை வச்சு இன்ட்ரோலுக்கு முன்னாடி சாங் டூயட்டை தான் வைக்கணும். என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஓகே சாங் நடுவில் மணியன் கரெக்டாக பல்லவி ஆரம்பிச்சா எந்திரிக்கிற இடத்துல லேலக்குன்னு வந்துடுவாரு கவுண்டமணி ஹாப்பி ஆயிட்டாரு டூயட்னோட. ஏன்னா அப்போ வந்து ஒரு பயங்கர பிஸி. அவர் வந்து ஒரு 3 ஷிஃப்ட் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பிஸி. கோவால ஷூட்டிங் ஜாலியா கிளம்பி வந்துட்டாரு. அந்த படத்துல வந்து ஆக்சுவலா வேற ஹீரோயின் இருந்தாங்க. லாஸ்ட் பிட் தான் ரம்பா என்ட்ரி. அப்ப ரம்பா வந்து கிட்டத்தட்ட தமிழுக்கு நியூ ஃபேஸ். ஒரிஜினலா படத்துல அந்த சாங் சிச்சுவேஷனே கிடையாது. ஒரிஜினல் படத்துல சாங் சிச்சுவேஷன் இந்த அழகிலையில சாங் சிச்சுவேஷனே கிடையாது. பட் ரம்பா நியூ ஃபேஸ் ஃபர்ஸ்ட் படத்து சாங்லேயே வந்து ஏன்னா லவ் ஸ்டோரி வேறு. அது ஹீரோயின் மேல ஆடியன்ஸ்க்கு இன்வால்வ்மெண்ட் வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு சாங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு கிரியேட் பண்ண சிச்சுவேஷன் தான் அது. பட் லக்கிலி பாட்டு செம்ம ஹிட்டாச்சு. இன்ஃபேக்ட் ரம்பாவில் கிழிஞ்ச கவுன்லாம் ஆடி இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எஸ்கீச் பண்ணி பெரிய ஹிட்டாச்சு. ஓகே 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 சார். இப்போ ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் சேரான் ரஜினி சார் சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாரு. லொகேஷன்ல 2 பேர் கூட ஒர்க் பண்றதுல இருக்கிற சவால். ரஜினி சார் வந்து இன்ஸ்டன்டா ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். அதை வந்து டைரக்டா நம்ம நிறைவேற்றணும். அந்த லொகேஷன்ல யூனிட்ல ஒருத்தர் வந்து சும்மா குச்சி தட்டும்போது கான்கிரீட்ல குச்சி பவுன்ஸ் ஆச்சு. அது வரைக்கும் அந்த சீன்ல அவர் கையில குச்சிங்கிறதே இல்லை. அதை பார்த்தோட டக்குன்னு அவர் என்ன பண்றாரு, அதை பிடிச்சி சுதர் நல்லா இருக்கு நான் ஒன்று பண்றேன், இந்த குச்சி பாருங்க தட்டி இந்த கையில கேட்ச் பண்றேன். அப்ப அந்த வில்லன் வந்தோடனே நான் அந்த குச்சி அப்படி தட்டினோன்னே அது உள்ள இறங்குச்சு. ஒரு காலில் ஒரு தட்டின ஒரு கோடு போட்டேன், இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, மீறி வந்தா இந்த டைலாக் வந்துடும். அங்க இருக்கிற சவால் என்னன்னா அது இந்த மாதிரி கான்கிரீட் தர, இப்ப இருக்கிற மாதிரி சிஜி வசதி எல்லாம் கிடையாது. ஸோ அந்த கான்கிரீட் தரையில வந்து சார் சொல்லிட்டாரு இந்த மாதிரி குச்சி தட்டுறா அது வந்து சக்குன்னு தண்ணி உள்ள போகணும், அவர் ஸ்டைல சக்குன்னு போகணும் அப்படின்ட்டாரு. இப்ப அதை டைரக்டரா நாங்க பண்ணி ஆகணும். ஸோ அந்த நேரத்தில் அதை எப்படி பண்றோம் அது பெரிய சவால். அன்பே சிவத்தில் வந்து சொல்றதுக்கு ஒரு விஷயம் ஈஸியா இருக்கும். இந்த பர்டிகுலர் இந்த சீன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 சீன் வந்து கமல் சாரும் மாதவன் டைலாக் சீன்ஸ் மட்டும் 4-5 சீன் வரும். ஒரு அந்த 5 சீனோட பிரசன்டேஷன் ஒரே மாதிரி இருந்தா போர் அடிக்கும். அந்த 5 சீனும் வந்து அவங்க ஒரு மூமெண்ட்ல பேசுற விஷயங்கள் இல்லை. ஸோ அந்த பொசிஷனிங் ஆஃப் த ஆர்டிஸ்ட் பாத்தீங்களா, அதுவே ஒரு சவாலான விஷயமா இருக்கும். எனக்கு பர்டிகுலர் இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். பொசிஷனிங் கமல் சார் இப்படி பார்த்து உட்காந்துருப்பாரு, மேடி இப்படி வந்து உட்காருவாரு. ஸோ அதனால எங்களுக்கு என்ன பாருங்க நல்ல ஃப்ரேமிங்ல ரொம்ப அழகழகா கிடைக்கும். இதுல இன்னொரு சவால் என்னன்னா கமல் சாரோட அடிப்பட்ட பக்கத்தை தான் நாங்க அதிகமா வச்சிருப்போம். ஆமா ஆமா, அது ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த 2 லெஜெண்ட்ஸ். ஆக்சுவலா அந்த படத்துல நான் உண்மையை சொன்னா வந்து ஒரு டைரக்டரா இருந்தேங்கிறத விட ஒரு மாணவரா இருந்தேங்கிறது தான் முக்கியம். அதிகம்னு சொல்லுவேன்.